ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு நல்லா காரசாரமாக மசாலா அரைச்சி கமன்னு வாசனையோட எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி மெத்தடில் ஒரு 2 டைம் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ முதல்ல குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க. நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூனால் 4 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துருக்கேன். எந்த ஸ்பூனில் வரமல்லி எடுக்கிறோமே அதே ஸ்பூனால் மற்ற எல்லா பொருளும் சேர்க்கணும். அதே ஸ்பூனாலே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த கடாயை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எதுவுமே கருகிடக்கூடாது. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய் சேர்க்குறேன். இது நல்லா காரமான மிளகாங்கிறதுனால 4 சேர்க்குறேன். இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்ப்போம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு சேருங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா மசாலா மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான குழம்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வைக்கிறேன். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேருங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 இலை, உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் இல்லை. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 25 போல் சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் கீந்துட்டு சேர்க்குறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க, எதுவுமே கருகிடக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதக்கி வந்துடும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா குலைவாக வெந்து வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக, காரம் அவ்வளோவா இருக்காது. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மசாலா வேறு அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயிலே வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள் 1 கிலோ அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்தாலோ கம்மியாக எடுத்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்து இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிக்கன் எண்ணெயில் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாவோட சிக்கன்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இதேமாதிரி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையும் நம்ம சிக்கனை வேக வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து நம்ம கலந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம கடையில் மசாலா வாங்காமல் இதுமாரி வீட்டிலே வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இதேமாதிரி
ரொம்பவே சூப்பரான வாசனையாகவும் இருக்கும், அதேமாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். இப்போ அதுவும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா குக்கரில் வந்து அதிகமாக தண்ணி வந்து இழுக்காது, கொஞ்சமாக தான் இழுக்கும். 2வது சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும், அதனால் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ தண்ணி 1 கப் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். புழிஞ்சிட்டு லெமன் சேர்த்து நம்ம வேக வைக்கிறப்போ சாஃப்டாக வந்து சிக்கன் வந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி இப்படி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் விடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் வைங்க. 4 விசில் விட்டுடலாம். இப்போ 4 விசில் வந்து விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்குது. ரொம்ப தண்ணி வந்து கெட்டியாகாமல் நம்ம சேர்த்த தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள். அதுமாரி சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது கலந்து விட்டு அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா நான் அடுத்து தேங்காய் அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சேர்த்து அந்த குழம்பு வைக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா இது கூட 2-3 முந்திரி சேர்த்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்க்குறேன். எக்ஸ்ட்ரா நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விடுங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு காரசாரமான கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா வீடே மணக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க இது. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.